ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான பதிவுங்க. பணம் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தேவையான ஒன்று. இந்த பணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒன்று. பணம் அப்படிங்கிறது நமக்கு நல்ல முறையில் சேமிப்பு ஆவதற்கும், நம்ம செய்கிற தொழிலில் நமக்கு நிறைய லாபம் கிடைப்பதற்கும், நம்ம சென்ற இடமெல்லாம் வெற்றி பெறுவதற்கும், நமக்கு வருமானம் இரட்டிப்பாகுவதற்கும், ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கோம், அந்த வேலையில் நமக்கு சம்பளம் உயர்வு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒரு தொழில் செய்கிறோம், அந்த தொழிலில் நல்ல வளர்ச்சி அடைஞ்சு லாபம் கிடைக்கணும் அப்படின்னா இறை வழிபாட்டுக்கான என்ன ஆன்மீக பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வெறுமனே பரிகாரத்தையும் மந்திரங்களையும் சொல்லிட்டு நம்ம வீட்டில் சும்மா இருந்தால் நமக்கு பணம் கிடைக்காதுங்க. அதற்கான முயற்சியும் அதற்கான தேடல்களும் நமக்கு இருக்கிறப்ப தான் அதற்கான வழி கிடைக்கும். எதுவுமே பண்ணாமல் நம்ம வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம்னா அது கிடைக்கவே கிடைக்காது. நம்ம அதற்கான முயற்சி என்ன பண்ணுறோம், ஒரு வேலை வேணும் அப்படின்னா அந்த வேலையை தேடிக்கிட்டே இருக்கிறது, அதுக்கு சரியான இடத்துக்கு போய் கேட்குறது, ஒரு தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அந்த தொழிலில் நம்ம எப்படி முன்னுக்கு கொண்டு வர்றது, அதற்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற முயற்சியோடு இந்த ஆன்மீக பரிகாரமும் இந்த வழிபாடும் நமக்கு கை கொடுக்கும். ஒரு மனிதன் நேர்மையாக நல்ல முறையில் நல்ல உழைப்பை போடுறான் அப்படிங்கிறப்ப அதற்கான பலனையும் ஊதியத்தையும் இறையருள் நிச்சயமாக பெற்று கொடுக்குங்க. அந்த நம்பிக்கையோடு நம்ம இந்த பதிவுக்குள்ளே போகலாமாங்க. செய்யும் தொழில் தாங்க தெய்வம். அதற்காக செய்கிற தொழிலை மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது, இறை வழிபாடு மட்டுமே செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம செய்யும் தொழிலை சிறப்பாக செஞ்சு இறை வழிபாடும் சேர்ந்து வர்றப்ப இந்த இரண்டும் நமக்கு மிக நல்ல பலனை பெற்று கொடுக்குங்க. இந்த பரிகாரத்தை நம்ம யார் வேணாலும் பண்ணலாம். சிறு ரோட்டோரமாக இருக்கிற வியாபாரியிலிருந்து பெரும் தொழில் நடத்துகிறவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். தொழில் செய்கிற இடத்துல செய்யலாம், கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கடையில் செய்யலாம், நம்ம ஒரு பக்கம் காய்கறி விற்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல செய்யலாம். அதாவது இந்த பரிகாரத்தை நம்ம எல்லாருமே செய்யலாமுங்க. இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னா ஒரு பட்டை, வாசம் நிறைந்த பட்டை அப்படின்னாவே சுருள் பட்டையும் இருக்குது, சாதா பட்டை இருக்குங்க. நமக்கு இந்த ரெண்டில் எது கிடைச்சாலும் பரவாயில்லை, ஆனால் புதுசாக இருந்தால் இன்னமும் சிறப்பு. நல்லா வாசமாக இருக்கும், பழசாக வாசம் கம்மியாயிரும். அதனால் புது பட்டையாக ஒரு பட்டை, ஒரு கை விரல் அளவு, சுண்டு விரல் அளவு பட்டை இருந்தாலுமே போதுமானது. இந்த பட்டை நல்ல வாசமான பட்டையை வாங்கி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இருக்கிற 50 ரூபாயோ 200 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ எந்த நோட்டாக இருந்தாலும் பரவாயில்லை, அந்த நோட்டில் இந்த பட்டையை வச்சு சிறிது பச்சை கற்பூரத்தை வச்சு சுற்றிட்டு மஞ்சள் நூலால் கட்டிட்டு உங்கள் கைகளில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை 21 முறை சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்கிறப்ப நம்ம பட்டையும் பச்சை கற்பூரமும் வச்சு சுருட்டி வச்சிருக்கிற அந்த பணம் நம்ம கைகளில் இருக்கணுங்க. அந்த பணத்தை கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் 21 முறை சொல்கிறப்ப ஓம் ரிங் வசி வசி ஜன வசியம் பண வசியம் வசி வசி, இதை திரும்ப 21 முறை சொல்கிறப்ப உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகுங்க. பண வரவை கொடுக்கும், பணத்தை ஈர்த்து கொடுக்கும். இந்த பட்டையும் பச்சை கற்பூரமும் நமக்கு பண வரவை நல்ல முறையில் கொடுக்குங்க. எந்த ஒரு காரியம் நம்ம செய்கிறதாக இருந்தாலும் அதற்கு முழுமையான நம்பிக்கை வேணும். நம்பிக்கை இல்லாமல் நம்ம எந்த பரிகாரமோ எந்த வழிபாடோ எந்த ஒரு இறை கோவிலுக்கு போகிறதோ அது நமக்கு பலனை கொடுக்காது. யாரோ சொன்னாங்க நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யாமல் இதை செஞ்சால் மகாலட்சுமி அம்சமான வாசம் நிறைந்த பொருட்களை நம்ம பயன்படுத்துகிறப்ப நமக்கு பணச்சேர்க்கை நல்ல முறையில் இருக்கும். நம்ம செய்கிற தொழிலில் நம்ம நேர்மையாக இருக்கிறப்ப நிச்சயமாக அதற்கான பண வரவு நல்ல முறையில் இருக்கும். ஒரு வேலைக்கு போகிறோம், அங்கே நேர்மையாக நம்ம உழைப்பை போடுறப்ப அங்கே நமக்கு ஊதியம் நல்ல முறையில் கிடைக்கும். தேவையில்லாத செலவு செய்யாமல் நம்ம சேமிப்பு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறப்போ பண வரவு நல்ல முறையில் இருக்கும். இது எல்லாம் நம்ம நினைச்சு இந்த பரிகாரத்தையும் இந்த மந்திரத்தையும் சொல்கிறப்ப நிச்சயமாக அதற்கு ஒரு நல்ல பலன் கிடைக்குங்க. பணம் எடுத்தாச்சு, பட்டை வச்சாச்சு, பச்சை கற்பூரத்தை வச்சாச்சு, மஞ்சள் நூலால் கட்டியாச்சு, மந்திரம் சொல்லி வழிபாடு செஞ்சாச்சு. இந்த பணத்தை எங்கே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, தொழில் செஞ்சிட்ருக்கிற இடம் கடையாக இருந்தால் கல்லாவில் வச்சுக்கோங்க. தொழில் செய்கிற இடம்னா அந்த தொழில் செய்கிற இடத்துல முக்கியமான ஒரு ரூம் இருக்கும், ஒரு பூஜை அறை இருக்கும், அந்த இடத்துல வைக்கலாம்.
வீட்டில் அப்படிங்கிறப்ப பூஜை அறையில் வைக்கலாம் அல்லது பணப்பெட்டியில் வைக்கலாம். பணப்பெட்டியில் வைக்கிறது இன்னுமே சிறப்பு. வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பூஜை பண்ணுறப்ப இந்த பணத்தை எடுத்து மகாலட்சுமி தாயாருடைய பாதத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு மறுபடியும் எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல வைக்கலாம். தொடர்ந்து நம்ம இந்த வழிபாட்டை செஞ்சுட்டு வர்றப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். பணம் சேர்க்கையாகிறது தெரியும். பணம் வீண் விரயமாகாமல் இருக்கிறது தெரியும். அந்த முறையில் உங்களுக்கு தெரிஞ்சது நல்ல மாற்றமாச்சு அப்படின்னா மீண்டும் மறுபடியும் அதே பணத்தில் வேறொரு பட்டையும் சிறிது பச்சை கற்பூரத்தையும் வச்சு பூஜை அறையில் வச்சு வணங்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லி வணங்கிட்டு நீங்கள் பணப்பெட்டியில், அதாவது நீங்கள் எங்கே வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கலாமுங்க. இந்த பணப்பெட்டியில் வைக்கிற இந்த பட்டையும் பச்சை கற்பூரமும் நமக்கு மகாலட்சுமியின் அருளை பெற்றுக் கொடுக்கும், பணத்தை ஈர்த்து கொடுக்கும். பணம் வசியம் பண்ணுற பொருட்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. குறிப்பிட்ட மாதிரி சில பொருட்கள் அப்படிங்கிறப்ப பச்சை கற்பூரம் முதலிடம் வகிக்கிறதுங்க. பணத்தை ஈர்க்கிறது அப்படிங்கிறதுல பச்சை கற்பூரம் முதலிடத்தை வகிக்கிறது. பச்சை கற்பூரம் இருக்கும் இடமெல்லாம் ஸ்ரீமன் நாராயணரும் அன்னை மகாலட்சுமியும் இருப்பாங்க. அந்த இடங்களில் செல்வ செழிப்பு அதிகரிக்கும். நம்பிக்கையோடு ஒரு முறை இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இது எந்த நாளில் செய்யணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் செய்கிறது சிறப்பு. வெள்ளிக்கிழமை காலை 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே செய்யலாம். மாலை நேரத்தில் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே செய்யலாம். ராகு காலத்தில் செய்யாமல் இருக்கிறது நல்லது. வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே 10 to 12 ராகு காலமாக இருக்கும். அந்த நேரத்தை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் நீங்கள் செய்யலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கும் கமெண்ட்டு கொடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.